வாழ்க்கையில் சிலர் அவங்களோட இலக்கை அடையிறதுக்காக எதையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் தான் சாதிக்க விரும்புவதை அடையிறதுக்காக எந்த ஒரு சிரமத்தையுமே எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சவால்களை கண்டு அஞ்சாதவங்களாக கருதப்படும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரகநிலைகள் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்னல்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஒன்று, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் காரிய தடைகள் விலகி நீங்கள் செல்வ வளம் பெருக நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான சவால்கள் வந்தாலுமே அதை துணிந்து செயல்படுவதற்கான ஆற்றலை சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார். சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு அதிக அளவில் பயணம் செல்வது ரொம்பவும் பிடிச்ச விஷயமா இருக்கும். ஆளுமை திறனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு செய்வீங்க. உங்களோட நண்பர்கள் உங்ககிட்ட ரொம்பவும் நட்பாக பழகுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்பவும் பிடிக்கும், அது என்னன்னு தெரியுமா? ஏழைகளுக்கு உதவுறதும் தாராள மனப்பான்மை கொண்டு இருக்கிறதுமே உங்களோட இயல்பில் ஒரு தனித்துவமான குணம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் மீது ஒரு சிறப்பான பொறுப்போடு செயல்படுவீங்க. ஏன்னா உங்களோட பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இதே செயல் தாங்க பணியிடத்துலையுமே இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்க செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே சிறப்பான விஷயத்தை தனித்துவமாக காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்ல குணவான்களாக நீங்கள் இருப்பீங்க. ஒற்றுமை உணர்வு, அது மட்டும் இல்லாமல் அனைவருமே ஒரே மாதிரியாக மதித்து நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு உங்ககிட்ட இருக்கும். இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நீங்கள் மதித்து நடப்பீங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு எதிர்கால சிந்தனை இருக்கும். பல லட்சியத்தை வகுத்து அதன்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உங்ககிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க தானே. ஏன்னா இந்த சிம்மம் ராசின்னு சொன்னாலே ஒரு முதன்மை பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படி எல்லா கோள்களையுமே சூரியன் முதன்மை பண்பு வகிக்குதோ அதுபோல தான் இந்த சிம்மராசிக்காரங்களும் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அதிகமாக கோபம் வருது அப்படின்றது. அது உங்களோட ராசியின் இயல்பே அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா சிம்மம் அப்படிங்கிறது கோபம் வரக்கூடிய ஒரு ராசி தான். ஆனால் அதற்காக அவங்க ரொம்பவும் வெறுக்கத்தக்க மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் அதிகமாக கோபமும் பட்டிருப்பீங்க. இந்த கோபத்தால் நிறைய விஷயத்தை நீங்கள் இழந்திருக்கவும் செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்கள். நல்லது எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை மட்டும்தானே நீங்கள் செய்கிறீங்க. அதனால் இழந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. இந்த 15 நாட்களில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த என்ன ஆச்சரியம், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இன்னுமே கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் சிம்மம் ராசியில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே பின் விளைவுகள் பற்றி யோசித்து நிதானமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்லனா நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட ராசிநாதன் சூரியனால ஆற்றல் அதிகரிக்கும். கண்களை கட்டி நடுக்காற்றலை விட்டது போல ஒரு நிலைமை வந்தாலுமே அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுங்க. புது தெம்பும் தைரியமும் உருவாகும். இதன் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி அடையும் வாய்ப்பை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிய தேவைகளை எல்லாமே நிறைவேற்ற போகிறீங்க. உடல்நிலை, மனநிலையில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தானாக விலகிடும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி, அது மட்டும் இல்லாமல் பொறாமைகள், இவை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும்.
இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட வேலை கூடிய விரைவில் நடக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விரைவில் முடிவிற்கு வரும். உங்களோட திறமை வெளிப்படும் மாதம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து சேர்க்கையும், கலைஞர்களுக்கு உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். குடும்பத்திலையுமே பணம் வரவுலையுமே இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். எதிர்பார்த்த வரவு தக்க சமயத்தில் வந்து சேரும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா விதத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதுனால உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும். உழைப்பாளர்களின் நிலை உயர்ந்து காணப்படும். மாணவர்கள் ஆசிரியரோட ஆலோசனையை ஏற்கிறது இந்த மாதத்தில் நல்லதாக இருக்கும். விவசாயிகள் நீங்கள் உங்களோட செயல்களில் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. உங்களோட முன்னெச்சரிக்கையால் வரக்கூடிய பிரச்சனை அனைத்துமே சமாளிக்கக்கூடிய மனதைரியம் வரும். இருந்தாலுமே அனைத்து செயல்கள்லையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். அப்போ தான் சமூகத்தில் நல்ல பெயர் பெற்று வரப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே ஒரு நல்ல பெயர் எடுத்துகிட்டு வர சூழ்நிலையில் தான் உங்களோட அனைத்து செயலுமே இருக்கும். இந்த மாதம் அப்படிங்கிறது நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதனாலேயே நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். மாதத்தின் முற்பகுதியில் சுக்கிர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்துங்கிறதுனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம். உங்களுக்கு எதிர்பாலினத்தாரால் பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களோட சொல்லலையும் செயல்லையும் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நிலைமை எல்லாமே மாறிடும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ராசிநாதன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எத்தனை சங்கடங்கள் வந்தாலுமே அதிலிருந்து வெளியேறி வருவதற்காகவும் நீங்கள் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடித்து கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. குடும்பத்திலையும் தொழிலிலையும் நிம்மதி இருக்கும். உத்தியோகம் பார்க்கும் இடத்துலையுமே இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கையுமே அமையும். உறவினர் ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையோடு இறுக்கம் ஏற்படும். பிள்ளைகள் பற்றின கவலை வேண்டாங்க. உடல் நிலையிலேயே நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது. ராகுவால் உடலில் இனம் புரியாத பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சிறிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதை அப்படியே விடாமல் மருத்துவரை சந்தித்து நீங்கள் சிகிச்சை எடுப்பது நல்லது. விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது. உழைப்பாளர்களுக்கு உங்களோட உழைப்பால் உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி எப்பொழுதுமே இருக்குங்க. உங்களோட நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். தைரியமாக செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்க முடியும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாக அமையும். சனி, ராகு, கேது பகவான் இவங்க 3 பேருமே உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சாரம் செஞ்சிருந்தாலுமே சூரியனோட சஞ்சாரம் உங்களோட எல்லா பாதிப்புகளையுமே தடுத்து நிறுத்தி உங்களோட முன்னேற்றத்திற்கு உங்களை நோக்கி அழைச்சி செல்வாங்க. புதன் பகவானும் மாதத்தின் முதல் வாரத்திலையும் கடைசி வாரத்திலையும் உங்களுக்கு யோகமான பலனை தருவார். நேத்திய கனவு நனவாகும். இடம், வீடு என்ற ஆசை எல்லாமே பூர்த்தியாகும் வாய்ப்பை பெறுவீங்க. புதிய வீட்டில் குடியேறுவீங்க. வீட்டில் சுப காரியம் நடக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால சமுதாயத்தில் நல்ல நிலை உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். எதிர்பாலினத்தால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே முடிவிற்கு வந்துடும். வெளிநாடு செல்வதற்கான எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். விவசாயிகள் விளைச்சலில் கூடுதலாக அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கும். உழைப்பாளர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் படிப்பின் மீது நீங்கள் கண்டிப்பாக அக்கறை காட்டணுங்க. நல்லபடியாக பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆசிரியரின் சொல்படி நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மம் ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிவன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பையும் சரிங்க, மனசில் ஏதாவது சங்கடம் தோன்றும் பொழுதும் சரி, உங்களோட மனதிலேயே ஓம் நம சிவாயா போற்றி, ஓம் நம
நமச்சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க. மனதில் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் தெளிவாக எந்த ஒரு செயலியுமே செய்வதற்கு சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். என்ன சிம்மராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அடுத்த 15 நாட்களின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தகவலை வீடியோவாக பதிவிட்டிருக்கோம். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.